மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் 100வது நாள் ஆட்சி மக்கள் நல ஆட்சியாகவும் மாற்றத்தை நோக்கிய பயணமாகவும் வெற்றி நடை போடுகிறது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவர்மெண்ட் வேல்யூல 99% நம்ம கவர்மெண்ட் கட்டிடுறோம். எதுக்கு எக்ஸ்ட்ராவா நாங்க கொடுக்கணும்னு கேட்டு சண்டை போடுவாங்க. ஆனா இப்போ நாங்க வாண்டடா கொடுக்கணும்னு போனா கூட சப் ரிஜிஸ்டர் பயந்துக்கிறாங்க. நான் சிங்கிள் பேரண்ட்னு தெரிஞ்சு என்னை இது பண்ணிட்டு இருந்தாரு. நான் ரொம்ப ஒரு கட்டத்தில் என்னால் சகிச்சுக்க முடியாமல் இந்த அதிரடி படைக்கு திடீர்னு சடனாக கால் பண்ணிட்டேன். என்ன நடந்தாலும் சரி ஸ்பேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இவனை சொன்னா இவன் அவனை கை காட்டுவான், அவனை சொன்னா எங்கிருந்தோ ஃபோன் வரும்னு ஒரு பயம். இன்னைக்கு எங்க இருந்து ஃபோன் வராது, நேரா சிங்கப்பெண் படை மட்டும் வரும்ன்ற தைரியம். எலெக்ஷன் டைம்லேயே நான் தளபதிக்காக நிறைய வீடியோ போட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இதில் கூட என்னை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நிறையா பேர் என்னை ரொம்ப ஆபாசமாக தாக்குதல் நடத்தும் போது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலேயும் நிறையா பிரச்சனை வந்தது. எந்த லேடிஸ் உள்ள வராங்களோ இல்லை யார் டிவி கேக் சப்போர்ட் பண்ணுறாங்களோ கமெண்ட்டில் வச்சு அவங்கள அடித்து சாவடிக்கணும்னு நினைக்கிறாங்க. எல்லாம் ஃபயர் மாதிரி ஷூட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நெஞ்ச நிமித்திட்டு நீ இதை பதில் சொல்லிட்டு இருக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நீட்டில் நம்மளோட டிவிக்கு ஆட்சியோட நிலைப்பாடு என்னன்னு நீங்கள் சொல்லணும் தெளிவாக. கண்டிப்பாக. அப்போ ரெண்டாவது, இப்போ ஹெச்ஆர்என்சின்ட்டு இருக்குது, அதில் இருக்கிற கோயில் நிலத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா சமீப காலமாக பழனி ஆகட்டும், அதுக்கு அடுத்தது ஒரு 4வது நாள்லேயே தாடி கொம்புன்னு சொல்லிட்டு திண்டுக்கல் பக்கத்தில் தாடி கொம்பு, அங்கே பெருமாள் கோயிலுக்கு சம்மந்தமான ஒரு 20 ஏக்கர் நிலத்தையும் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் அவங்க பதிவுத்துறையில் பதிவு பண்ணுறதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் யார் கொடுத்த தைரியம்? எப்படி அவங்களால இதை பண்ண முடியுதுங்க? ஒரு சாதாரண மக்களை நான் கேட்குறேன், கட்சிக்காரனா இல்லை, அதுக்கு ஒரு பதில் மட்டும் சொல்லுங்கள். முதல் கேள்வி எனக்கு, தாவேக அரசோட நிலைப்பாடு ரொம்ப தெளிவாக இருக்குது. இந்த நீட்டுக்கு எதிராக தான் நம்ம அரசு அன்னைக்கும் இருந்தது, இன்னைக்கும் இருக்குது, என்னைக்குமே இருக்கும். ஆனால் திமுக மாதிரி பொய் வாக்குறுதிகளை தாவேக ஒருபொழுதும் கொடுக்காது. ஏன்னா நீட்டை ஒழுக்கிறதோ இல்லை நீட்டில் தமிழகத்துக்கு விலக்கு கொடுக்கறதோ ஒன்றிய அரசோட கையில் இருக்கு. அந்த இடத்துக்கு தாவேக போனோம், இல்லை தாவேக தயவுல அந்த ஆட்சி அமையணும், அன்னைக்கு அது மாறும். ஒருபொழுதும் இந்த நீட்டை காம்ப்ரமைஸ் பண்றது தாவேக்கோட நிலைமை கிடையாது. ஆனா கண்ணுக்கு தெரிஞ்சு அடுத்த 3 வருஷம் இந்த எக்ஸாம் இருக்க போகுது. நம்ம பிள்ளைங்க நம்ம கட்டி வச்ச மெடிக்கல் காலேஜில் படிக்கிறதுக்கு அந்த எக்ஸாம் தேவைன்னு மேல இருந்து ஒருத்தர் அழுத்தம் கொடுக்குறாங்க. நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பிள்ளைங்களை இன்னைக்கு படிக்க வச்சு அதில் பாஸ் பண்ண வச்சு எல்லாரையும் நிரப்பணும். 29ல் ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தணும். அன்னைக்கு உரிமையோட கேட்கணும். அன்னைக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்ற தைரியம் வராத அளவுக்கு நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் அந்த அரசாங்கத்தில் இருக்கணும். தாவேக்கோட நிலைப்பாடு என்னைக்கும் நீட்ல மாறாது. நீட் தமிழகத்திற்கு தேவையில்லை. இதை தாவேக்கா அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறது. பாயிண்ட் 1. ரெண்டாவது, நீங்க கேட்ட அறநிலைத்துறையில இதுல நடந்திருக்கிற ஊழலை கேட்டோம்னா, இதுதான் இந்த சிவன் சொத்து குலநாசம் சொல்லுவாங்க. ஊரா வீட்டு காசுல நம்ம வீட்டுக்கு ஸ்வீட் செய்யறதுன்றது இதுதான். ஒரு இடத்துலயும் பழனி மட்டும் இல்ல, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அம்மன் கோயில், அது மட்டும் இல்ல, ஒரு இடத்துலயும் இது நடக்குது. அந்த சப்ரேஷ் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ண பாருங்க, அவர் ஹேபிச்சுவல். இன்னைக்கு வரைக்கும் அவர் மேல ஏகப்பட்ட எஃப்ஐஆர், பல எஃப்ஐஆர்ல அவர் ஜஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு தண்டனைக்கு. இதை ஒரு ஆர்கனைஸ்டு கிரைமா பண்ணியிருக்கிறாங்க. இதை தீக்கிறதுக்கு தான் இன்னைக்கு சிபிசிஐடி தலைமையில் அண்ணன் ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க. ரெண்டாவது, ரெவென்யூ கமிட்டி ஃபார் லேண்ட், கோவில் நிலத்தை மொத்தமாக சீர் பார்க்கறதுக்கும் அது அளவுகள் பார்க்கறதுக்கும் ஹிஸ்டாரிக்கா ஒன்று இருக்கும். நம்ம வரலாற்றில் 1950லயோ 55லயோ ஒரு சென்சர் எடுத்திருப்பாங்க, சர்வே எடுத்திருப்பாங்க. அன்னைக்கு இருந்த நிலைமையில 2026ல் எத்தனை லட்சம் ஏக்கர் காணாம போயிருக்கு. அதோட மதிப்பு என்ன, அதுக்கு என்ன வரி வரணும், வாடகை வரணும், யார்கிட்ட இருக்கு, அதை மீட்கணும்னு 2 கமிட்டி போட்டிருக்காங்க. முந்தானத்து நடந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனி வடபழனி கோயில் நிலத்துல ஒரு கடையை நடத்துறாங்க, பெரிய நிறுவனம். ரொம்ப நாளா எங்களுக்கு வாடகை பாக்கி அரசாங்கத்துக்கு, அதை ஏதாவது பண்ணி கொடுங்க, தள்ளுபடி பண்ணுங்கன்னு நம்ம அறநிலையத்துறை அமைச்சரை கேட்குறாங்க. அண்ணன் ரமேஷ் கிட்ட என்ன சொல்லியிருப்பாரு நினைக்கிறீங்க? நம்ம நாளைக்கு என்னன்னு பார்க்கலாம்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. காலையில் அவங்க ஆஃபீஸ்க்கு வரதுக்குள்ள நம்ம ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் போய் ரைடு, 16 கோடி ரூபாய் வரி பாக்கி மொத்தமாக அன்னைக்கு சாயந்தரமே வசூல் பண்ணியாச்சு. ஒரே ஒரு நிறுவனம், ஒரு கோயில் நிலம், ஒரு லேண்டில் 16 கோடி ரூபாய் பாக்கி.
இப்போ புரியுதுங்களா யார் பாக்கி வச்சதுன்னு? ஒத்த பைசா பாக்கி இல்லாமல் பிரித்து மூடி எல்லாத்தையும் மீட்டெடுப்போம். அதுலேருந்தே எத்தனாயிரம் கோடி வரப்போகுதுன்னு தேடிக்கிட்டு இருக்கோம். அந்த ரிப்போர்ட் சீக்கிரத்தில் வெளியே வரும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் 45 டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஆடிட் நடந்துட்டு இருக்கு. 3 டிபார்ட்மெண்ட் முடிஞ்சிருக்கு. 3 இத்தத்தண்டி புக்கு. அந்த டிபார்ட்மெண்ட் ரிப்போர்ட் எல்லாம் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடருக்குள்ளே முதல்வர் வாசிப்பாரு. நிறைய சர்ப்ரைஸ் வெயிட்டிங், தவறாம வாட்ச் பண்ணுங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். எங்களால நேரடியா மக்கள் கிட்ட கேட்டு வாங்க முடியாது. கேட்கும் போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் பிரச்சனை தான் வரும். எனக்கும் மக்களுக்கு நாம நேரடியா மக்கள் தொடர்புல இருக்கிறப்போ அதிக பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தோம். எதுக்கு இவ்வளோ ஃபீஸ் கேட்குறீங்க? கவர்மெண்ட் ஃபீஸ் 9% தான். கவர்மெண்ட் வேல்யூல 99% நம்ம கவர்மெண்ட் கட்டிடுறோம். எதுக்கு எக்ஸ்ட்ராவா நாங்க கொடுக்கணும்னு கேட்டு சண்டை போடுவாங்க. ஆனா இப்போ நாங்க வாண்டடா கொடுக்கணும்னு போனா கூட சப் ரிஜிஸ்டர் பயந்துக்கிறாங்க. அம்மா தாயே, எனக்கு வேலை முக்கியம், நான் வேலையில நிக்கணும்னா எனக்கு லஞ்சம் வாங்கினா என்னை தூக்கிடுவான், நீ லஞ்சமே கொடுக்க வேணா டாக்குமெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருங்கிறாங்க. அந்த அளவுக்கு மாற்றம் நாங்க கண்கூட அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அது ஒருத்தனால, தளபதினால. இந்த அனுபவத்தை நாங்க ஷேர் பண்ணிக்கணும்னு தான் நான் இதை சொல்ல வந்தேன். அப்ப நான் சிங்கிள் பேரண்ட், 45 வயசு ஆகுது, 2 பசங்க இருக்காங்க. ஆனா இந்த வயசுலயும் நான் ஒருத்தர் மூலமா ஒரு சில கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருந்தேன். பக்கத்து 2 ஆஃபீஸ் தள்ளி அவரு. நான் சிங்கிள் பேரண்ட்னு தெரிஞ்சு என்னை இது பண்ணிட்டு இருந்தாரு. நான் ரொம்ப ஒரு கட்டத்தில் என்னால் சகிச்சுக்க முடியாமல் இந்த அதிரடிப்படைக்கு திடீர்னு சடனாக கால் பண்ணிட்டேன். என்ன நடந்தாலும் சரி, ஸ்பேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதாவது என்னோட காரை நான் பார்க் பண்ணிட்டு என் ஆஃபீஸ்க்கு நான் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கிறேன். ஏத்தாப்புல ஜீப்பில் என்னை ஏற்ற வரான். என் மேலே அவ்வளோ கொலை காண்டில் இருக்கிறான். என்னால் சடனாக என்ன பண்ணணும்னு தெரியல. சடனாக ஃபோன் எடுத்து அதிரடிப்படைக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நான் ஆஃபீஸ் போய் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். அடுத்த அரை மணி நேரத்தில் என் ஆஃபீஸ் வாசலில் வண்டி நிற்கிது. எனக்கு நம்பவே முடியல. உள்ள என்னை அவ்வளோ அன்பாக விசாரிச்சு, என்ன பிரச்சனைமா, என்ன உங்களுக்கு துன்பம் கொடுக்குறாங்க, என்ன பிரச்சனை அப்படின்ட்டு அவரையும் போய் விசாரிச்சு அவரையும் மிரட்டிட்டு, நீங்கள் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறேன்னு சொன்னாங்க. நான் இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே தளபதி ஆட்சியில் என்னால் இது பண்ண முடியுது, என்ன நான் காப்பாற்றிக்க முடியுது. இன்னுமே எனக்கு கான்ஃபிடென்ட் அதிகமாகுது. சிங்கிள் பேரண்ட்டாக இந்த சமுதாயத்தில் நான் இன்னும் அதிகமாக என்னோட சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்திருக்குது. ஓகேங்களா? இதை நான் ஷேர் பண்ணிக்கணும்னு தான் நான் இப்போ பேசினேன். ஆக்சுவலி நான் உங்களை சகோதரின்னு சொன்ன தப்பு. அந்த சிங்க பெண்களுக்கு ஒரு பலமான கைத்தட்டல் கொடுங்க. இந்த எல்லாமே ஒரே ஒரு மாற்றம் தான், எங்க அண்ணன் ஆட்சிக்கு வந்துட்டான்ற தைரியம். வேற ஒன்றும் இல்லை. இவனை சொன்னா இவன் அவனை கை காட்டுவான், அவனை சொன்னா எங்கிருந்தோ போன் வரும்னு ஒரு பயம். இன்னைக்கு எங்க இருந்து போன் வராது, நேரா சிங்கப்பெண் படை மட்டும் வரும்ன்ற தைரியம். கான்பிடென்டா இருங்கக்கா, இதுக்கப்புறம் இதுதான் நிலைமை. அவரால் இதுக்கப்புறம் உங்களை தொடவே முடியாது. கான்பிடென்டா சொல்ற சிங்கப்பெண் படை மட்டும் கிடையாது, இங்க ஒரு சிங்க கூட்டமே இருக்கு, உங்களை சுத்தி பாதுகாப்பா நிற்கும். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் மேம். நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் நீங்கள் லேடிஸ் எல்லோரும் உள்ளே வரோன்னு நினைக்கிறீங்கன்னா, உண்மையாகவே உள்ளே டிவி கேட்காகிற லேடிஸ்க்கு ஒரு பிரச்சனைனா யாருமே வரலிங்களே. இப்போ நான் ஆக்சுவலாக எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்து டிவி கேக் சப்போர்ட் பண்ணுறேன். நான் கட்சியில் எந்த பொறுப்புலையும் இல்லை, ஒரு சாதாரண பொதுமக்கள் ஒருத்தியாக தான் நிற்கிறேன். எனக்கும் தளபதி ரொம்ப பிடிக்கும். தளபதி பிடிக்குங்கிறத விட உண்மையாகவே தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வரணும், யாராவது ஒருத்தவங்க நல்லது செய்ய மாட்டாங்களான்னு எதிர்பார்த்ததில் நானும் ஒருத்தி. எலெக்ஷன் டைம்லேயே நான் தளபதிக்காக நிறைய வீடியோ போட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இதில் கூட என்னை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நிறையா பேர் என்னை ரொம்ப ஆபாசமாக தாக்குதல் நடத்தும் போது, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலேயும் நிறையா பிரச்சனை வந்தது. அப்போ திருப்பூர் குரூப்பில் கூட என் பேர் இருந்தது. இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை, ரொம்ப பேசுகிறாங்க, நான் செங்கோட்டையனையாவது சந்திக்கிறதுக்கு கூட எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமான்னு மெசேஜ் போட்டேங்க. ஆனால் யாருமே ரிப்ளை பண்ணல. ஒரு ரிப்ளை பண்ணியிருந்தா கூட எனக்கு மனசு அறி இருக்கும், ரிப்ளை பண்ணல. ஒருத்தர் மட்டும் எனக்கு கூப்பிட்டாரு, நீங்கள் எனக்கே பேசியிருக்கலாமில்ல, கூப்பிட்டுருக்கலாமில்லன்னு. அதுவும் திருட்டுத்தனமாக தான் கூப்பிட்டாரு. ஏங்க இப்படி கூப்பிட்றீங்க, நீங்கள் அதிலே ரிப்ளை போட்டிருக்கலாமில்லன்னு சொன்னதுக்கு, இல்லை நாங்கள் யாருமே அதில் போட மாட்டாங்க, அதில் கூப்பிட முடியாது, தனியாக தான் கூப்பிட முடியும், நான் சத்யபாமா மேம்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் இன்னை வரைக்கும் கூப்பிடலைங்க. இப்போ 2-3 நாள் முன்னாடி கூட நான் வீடியோ போட்டதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000 கமெண்ட்டுங்க. 10,000 கமெண்ட்டில் ஒரு 8,000 கமெண்ட் என்னை வார்த்தை பேசி தான் இருக்கும். அது போக என்னை எடுத்து போட்டு நிறையா ட்ரோல் பண்ணி போடுறாங்க.
இப்போ புதுசாக லேடிஸ் வரணும்னு சொல்கிறீங்கன்னா இப்போ என்ன பார்க்குறாங்கன்னா எப்படி வருவாங்க? நீங்கள் உண்மையாகவே சப்போர்ட் பண்ணுற லேடிஸ்க்கு டிவிகே குரூப்பில் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த டிவிகேல திருப்பூர் மாவட்ட செயலாளர்கள் இருப்பாங்கள்ல, என்னை வந்து கான்டாக்ட் பண்ணியிருக்கலாங்கள்ல. யாரோ ஒருத்தங்க டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க, யார் என்னன்னு பார்த்து நீங்கள் என்னை குரூப்பில் ஆட் பண்ணணும், பேசணும். எதுவுமே பண்ணல. நான் திருப்பூரில் இருக்கிறான்னு கூட யாருக்கும் தெரியல. அப்போ எப்படி நீங்கள் டிவிகே கட்சி வளர்ப்பீங்க? எனக்கு ஒரு எலெக்ஷனுக்காக பேசினவங்கள விட இப்போ வேற கட்சியிலேருந்து உள்ளே வந்தவங்களோ, எலெக்ஷனில் தளபதி ஜெயிச்சதுக்கப்புறம் உள்ளே வந்தவங்க தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. உண்மையாக உழைச்சவங்களாம் வெளியில் தான் இருக்கும். திட்டு வாங்கிட்டு ஆபாச தாக்குதலுக்கு நடுவில் தான் இருக்கும் இல்லைங்களா? அப்போ எப்படி மற்ற பொண்ணுங்க வருவாங்க? இப்போ ஒரு பொண்ணு அதை கட்டங்கட்டியே ஒருத்தன் இன்னைக்கு கமெண்ட் பண்ணுறான், நீ இன்னும் உயிரோடு தான் இருக்கியான்னு. அப்போ அவங்க டார்கெட்டே இதுதான். எந்த லேடிஸ் உள்ளே வராங்களோ இல்லை யார் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ கமெண்ட்டில் வச்சு அவங்கள அடித்து சாவடிக்கணும்னு நினைக்கிறாங்க. இத்தனைக்கு நான் எனக்குன்னு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, நான் ஒரு ப்ரொஃபைலில் இருக்கிறேன், நான் அந்த வேலையை நம்பி தான் இருக்கேன். அப்போ என்னை அதை ஒழிக்கணுன்னே 10,000 கமெண்ட்டுக்கு மேலே பண்ணுறாங்கன்னா அப்போ இந்த டிவிகே கட்சி என்ன தான் பண்ணுது? வெறும் நீங்கள் ஜெயிக்கிறீங்க தூபம் போடுறதுக்கு மட்டுமா, இல்லை நாங்கள் உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு மட்டுமா? தளபதிக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க என்ன தான் பண்ணுறாங்க? அப்போ எப்படி புது பொண்ணுங்க உள்ளே வருவாங்க? நீங்கள் தானே கண்டுபிடிக்கணும். இல்லாத ஒருத்தங்களை தேடுறீங்க, வாங்க கட்சிக்காக பேசுங்கன்னு. பேசினவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? அப்போ ஒரு பிரச்சனைனா எங்களையெல்லாம் நட்டாத்தில் விட்டுருவீங்களா? நீங்கள் மட்டும் என்ன உள்ளே வந்தால் நாங்கள் எது பதவிக்கு வந்துடுவோம்னு நினைக்கிறேன். எங்களுக்கு உங்கள் பதவியே தேவையில்லை. நாங்கள் பதவிக்காக வரல, தளபதிக்காக தான் பேசணும். தளபதிக்காக தான் இன்னும் பேசுவோம். ஏன்னா கட்சிக்குள்ளேயே இல்லை, வெறும் நான் உறுப்பினர் தான். ஏன் வந்து பேச மாட்டேங்கிறீங்க? நாங்கள் இது உள்ளே வந்துடுவோம், நாங்கள் செயலாளர் ஆயிடுவோம், மகளிர் அணி தலைவர், எங்களுக்கு அது வேணாம்ப்பா. நாங்கள் அதுக்காக தளபதிக்கு சப்போர்ட் பண்ணல. பதில் வேணுமா? பதில் கண்டிப்பா வேணும். எப்போ கேப் விடுவீங்க? அந்த அளவு எனக்குள்ள ஆதங்கம் இருக்கு. இல்ல நீங்க சொல்லிட்டீங்க, எனக்கு பதில் சொல்லணுமே. இப்ப இந்த மீட்டிங் இருக்குதுன்னு கூட நான் வரல, உங்களை பார்த்தங்காட்டிக்கு தான் நான். இல்ல எனக்கு பதில் சொல்லணும் உங்களுக்கு பதில் சொல்லணும். உண்மை அதுதான். முடிச்சிட்டீங்களா? வேற ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? இல்ல நான் இன்னும் பேசினாலும் இல்ல பேசினா நீங்க பேசிட்டே இருக்கலாம் சார். இதுதான் ரெண்டு விதம். லேடிஸ்க்கு மெயினா சப்போர்ட் வேணும். இல்லங்க, ரெண்டு விதம் இருக்கு. ஒன்னு பிரச்சனை, ரெண்டாவது அதுக்கு தீர்வு. ஒரு காயினோட ரெண்டு முகம். பிரச்சனையான முகம் நீங்க எடுத்துட்டு வந்துட்டீங்க, தீர்வு கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, பதில் கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு வழி இருக்கு. அது ரெண்டும் நடக்கணும். நீங்க சொல்ற அந்த ஒரு பிரச்சனையை நான் புரிஞ்சுக்கிறேன், அதை நான் ஒரு லைன்ல எழுதிக்கிறேன். திரும்ப திரும்ப அதே ஒரு லைன் எழுதிட்டு இருக்கிறது எனக்கு தீர்வா தெரியல. தீர்வுக்கு ஒரு வழி இருக்கு, அதுக்கு இந்த மேடையில இடம் இருக்கு. அதை நான் கொடுக்கட்டுமான்னு கேட்கிறேன். சொல்லுங்க. கொடுக்கட்டுமா? உட்காருங்க. ஒரு நிமிஷம் அவங்ககிட்ட மைக் கொடுங்க. அவங்ககிட்ட எனக்கு ரெண்டு கேட்க வேண்டியது இருக்கு. இது தொடர்பா நீங்க காவல்துறையவோ சிங்கப்பெண் அதிரடி திட்டத்துக்கு ஏதாவது கால் பண்ணிருக்கீங்களா, கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்களா? ஏன் சரி எப்படி மூவ் பண்றதுன்னு எனக்கு தெரியலங்க. ஏன்னா அந்த அக்கா கிட்ட கேளுங்க, அந்த அக்கா கிட்ட கேளுங்க. தீர்வு இல்லக்கா, ஒரு நிமிஷம் இன்ஸ்டாகிராம்ல வர மெசேஜ் நான் வந்து தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நான் வந்து உங்களை கார்னர் பண்ண ட்ரை பண்ணல. நம்ம கூட இதே அரங்கத்தில் ஒரு சகோதரி, ஒரு சிங்கப்பெண், அவங்க வாழ்க்கையில் நடந்த துயரத்தை வச்சு அதை வந்து எப்படியாவது அபியூஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது அதை தீர்வு எப்படி கண்டாங்கன்னு நம்ம எதிர்க்க உங்களுக்கு முன்னாடி பேசணும். அக்கா அபியூஸ் பண்றது வேற. நான் சொல்றேனே, ரெண்டு விதம் இருக்கு. இதுக்கு தீர்வு கண்டிப்பா நான் அது ரெண்டாவது வரேன். நான் ரெண்டாவது வர்றேங்க, நான் அந்த இடத்துக்கு வரேன், கண்டிப்பா வரேன். என் பக்கத்தில் நிற்கிறவர் உங்க மாவட்ட இணை செயலாளர், அவர்கிட்ட நான் பேசுவேன். உங்க மாவட்ட எம்எல்ஏ கிட்ட நான் பேசுவேன். உங்க மாவட்ட அமைச்சர் நான் பேசுவேன். அவங்க என்ன கேள்வி கேட்பாங்க? முதல் கேள்வி, அந்த சகோதரி காவல்துறையில ஒரு குற்றவியல் ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணாங்களா, சிங்கப்பெண் காவல் படைக்கு ஒரு போனாவது பண்ணாங்களான்னு கேட்பாங்க. இப்போ அமைச்சர் போன் பண்ணி தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மூளைக்கும் போன் பேச முடியுமா? இல்ல ஒரு காவல்துறை ஹையரார்க்கியில் ஒரு எஸ்பிக்கு போன் அடிச்சு எங்க கட்சி சார்ந்த ஒரு சகோதரிக்கு பிரச்சனை, கம்ப்ளைண்ட் கொடுத்து 24 மணி நேரம் ஆகுது, என்ன பண்ணீங்கன்னு கேட்க முடியுமா? இப்ப கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது யாரோட பொறுப்பு? சார் நான் கேட்கறது உங்களுக்கு புரியல. இப்ப திட்டுறவனுக்குல நான் எதுவும் சொல்ல, அவனுக்கு ஐயோ அப்படி விட முடியாது. நான் முதல்ல சொல்றேனே, திட்டுறவங்களே நீங்க ஒண்ணும் பண்ண முடியாதுன்றதே திமுக ஆட்சி. திட்டுறவனை பிடிச்சி உள்ள போடணும்னு சொல்றேன் தாவேக ஆட்சி. அந்த மாற்றத்துக்கு எப்ப ஏன் அக்கா வருவாங்கன்னு கேட்கிறேன். சிங்கப்பெண் அதிரடி திட்டம் ஆரம்பிச்சது எங்க 7 பேரை கூட்டு போய் ரகசியமா ஆரம்பிக்கல, ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் அது தலைப்பு செய்தி. ஏன் என் அக்கா ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் கூட பண்ணலன்றது என்னோட வருத்தம். நான் சொல்றேன் இப்ப நான் இல்லங்கா, நான் என்ன, ஐயோ ஃபேக் ஐடி எல்லாம் அப்புறம் ஐபி அட்ரஸ் வச்சு எல்லாரையும் பிடிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 10,000 கமெண்ட் சொல்றீங்க, ஒருத்தன் சிக்க மாட்டான். அந்த ஒருத்தனை பிடிச்சி உள்ள போட்டீங்கன்னா 9,999 பேர் பயப்படுவான். சகோதரிக்கு ஒரு சின்ன விளக்கம். இங்கே ஒரு சமூக ஆர்வலர் ஒருத்தர் வந்திருக்கிறார். அவர் நம்ம டிவிகே சப்போர்ட் தான்.
அவரை பற்றி பேர் சொல்ல விரும்பலை, வேணாம், ஏன்னா அவர்கிட்ட அனுமதி இல்லாமல் தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அவரை பற்றி தரக்குறைவாக ஒரு மீடியாவில் போட்டாங்க. அவர் உடனே என்ன பண்ணார்னா, அதே கமாண்ட் பாட்ட நபரை எடுத்து போய் சைபர் கிராமில் கொடுத்தாங்க. சொல்லி முடிஞ்சு. அக்கா, உங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சு போச்சு. இப்போ எனக்கு இந்த இடத்துல தாவேக்காவின் மகளிர் அணி சார்ந்த யார் இருக்கீங்க? அக்கா பார்த்துக்கோங்க, தாவேக்கா மகளிர் அணி செயலாளர் இவங்க எல்லாரும் உங்ககிட்ட இப்போ பேசுவாங்க. உங்க ஐடி, உங்களுக்கு நேர்ந்த பிரச்சனை என்னன்னு உங்ககிட்ட சொல்லுங்க. அக்கா, அது என்ன நீங்க பிரச்சனை எல்லாரும் பேசுறீங்க, அண்ணன்கிட்ட சொல்றீங்க, நான் காலைல அண்ணன்கிட்ட கேட்டுக்கிறேன். அதில் அங்கே தீர்க்க முடியாத பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த கம்ப்ளைண்ட்டை சிங்கப்பெண்ணுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுறீங்க. அக்கா, அந்த கம்ப்ளைண்ட் நீங்கள் கொடுக்கணும். அதுதான் தீர்வு. தாவேக்கா வெறும் வாயில் அரசியல் பேசுறதுக்கு வரல. இங்க நீங்க தாவேக்காவை சப்போர்ட் பண்ணலாம் அவசியம் கிடையாது. எங்க தங்கச்சி, எங்க அக்காவை ஒருத்த ஆபாசமா கமெண்ட் போட்டானா கேக்குதா? ஒருத்தம் கூட அதை விட மாட்டோம். ஆனா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அந்த கைடியில இப்படி நடந்திருக்குன்னு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா நாங்க மட்டும் இல்ல, சிஎம்ஏ இறங்கி வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கன்னா நான் கை காமிச்சிட்டு உங்களுக்கு யார் நிர்வாகிகள்னு. அவங்க தீர்வு வரலன்னா நீங்க என்னோட இன்ஸ்டாகிராம்ல கம்ப்ளைண்ட் போடுவீங்களோ, சிஎம்ஓல கம்ப்ளைண்ட் போடுவீங்களோ, நாளைக்கு காலையில் நான் உங்களுக்கு கேட்பேன். நாளைக்கு காலையில் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன். பார்த்துக்கிட்டீங்களா பொறுப்பு யாருன்னு? யார் உங்களுக்கு பொறுப்பு பார்த்துட்டீங்களா? இதுதான் இந்த நெக்ஸ்ட் ஜெனோட பிளானே. இங்க சொல்ல முடியாம புழுக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு இடம் கொடுக்கறது தான் இந்த இடத்துல அந்த பிளாட்ஃபார்மே. ஆனா அது தீர்வு நோக்கி வரணும். சப்போஸ் அதுல யாருக்காவது பிரச்சனை இருந்ததுன்னா நம்மளுடைய மகளிர் அணி சேர்ந்தவங்க ஸ்டேஷன் போகணும் துணை கேட்டாங்கன்னா மாவட்ட செயலாளர் பிஸியா இருந்தாருன்னா பொருளாளர் கூப்பிடுங்க. பொருளாளர் பிஸியா இருந்தாருனாக்கா இணையமைப்பாளர் கூப்பிடுங்க. எல்லாரும் பிஸியா இருந்தாருன்னா அவங்க இருக்கிற எந்த சகோதரியாரும் கூட்டு போய் நாளைக்கு காலையில இந்த கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகும். இதுல மாற்று கருத்தே இல்லை. நாளை காலையில் இந்த கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகணும். அவங்க சம்பந்தப்பட்ட அந்த வீடியோ எனக்கு நைட்டுக்குள்ளேயோ காலைக்குள்ளேயோ கண்டிப்பா வேணும். அக்கா, நான் இதை சீரியஸா எடுத்துக்கோங்க. நன்றி. நான் இதை சீரியஸா எடுத்துக்குவேன். இதெல்லாம் காம்ப்ரமைஸே கிடையாது. கமெண்ட் போட்டவன் தாவேக்கால இருந்தா கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க. கான்ஃபிடென்ட்டா இருங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் விழுப்புரம் மாவட்டம் பணப்பாக்க கிராமம். எடையார் பொன்முடி ஊர். அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமம் தான் எங்கள் கிராமம். அதாவது எங்கள் ஊரில் விவசாயம் மேம்படுனா யாருக்கும் நிலம் கிடையாதுங்க. நிலம் இருக்கிறவங்க மட்டும்தான் விவசாயம் பண்ணுறாங்க. மற்றவங்க எல்லாம் வெளியூர் போயிட்டு இந்த கல் இருப்பாங்கள்ல, சூளை, அதுக்கு தான் வேலைக்கு போகிறாங்க. இல்லாதவங்க எல்லாம் முக்கால்வாசி எல்லாருமே வெளியூர் போயிட்டு சம்பாதிக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. அதனால் எங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு நிலம் வழங்கினீங்கன்னா விவசாயமும் மேம்படும், அவங்க வாழ்க்கையும் கொஞ்சம் தரமாக இருக்கும். அதனால இதுக்காக தான்க்கா நான் சொன்னது. அந்த கோவில் நிலங்கள் எல்லாம் எந்தெந்த நிலம் எவன் திருடி வச்சிருக்கான்னு பார்க்கறதுக்கு வருவாய் துறையில் ஒரு டிபார்ட்மெண்ட்டும் சிபிசிஐல ஒரு டிபார்ட்மெண்ட்டும் போட்டிருக்கோம். ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு சிஸ்டம் எடுக்க போகிறோம். ஆனால் நீங்கள் அது வரைக்கும் காத்திருக்கணும் அவசியம் கிடையாது. உங்கள் ஊர்லேயுமே நிலமில்லா விவசாயிகளுக்குன்னு திட்டம் இருக்கு. நீங்க அந்த திட்டத்தை நீங்க தாவேக்கால இருக்கீங்களா? இல்ல, தாவேக்கால இல்லைன்னா உங்க பகுதியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அணுகி எம்எல்ஏவை சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எம்எல்ஏவை சந்திச்சு அவர் மூலமா உங்களால கலெக்டர் கிட்ட 2-5 ஏக்கர் அரசாங்கமே நிலம் கொடுக்கிற திட்டங்கள்லாம் இருக்கு. அது தாவேக்கா அரசே எல்லா நிலத்தையும் மீட்டு கொடுக்கறது ஒரு நாள். ஆனா இப்பவே அதுக்கான திட்டங்கள் ஏதுவா இருக்கு. அது நீங்க உங்க வழியில ட்ரை பண்ணுங்க. அது முடியாத பட்சத்தில் நீங்க சிஎம் ஆஃபீஸ்க்கு நீங்க பெட்டிஷன் கொடுங்க, கண்டிப்பா ஆவணம் செய்யப்படும். ஆனா இது மாதிரி நிறைய பெட்டிஷன்ஸ் இருக்கு. அதுக்கு நீங்க உங்களோட களத்துல இருந்து நீங்க சொல்லக்கூடிய கிராமத்தில் ஒரு நிர்வாகி இருக்காரு, அவரோட நேர் கண்ட்ரோல்ல ஒரு எம்எல்ஏ இருக்காரு, அவரோட நேரடி கான்டாக்ட்ல ஒரு அமைச்சர் இருக்காரு, அவரோட நேரடி கான்டாக்ட்ல சிஎம் இருக்காரு. 4வது ஆளா நீங்க சிஎம் கிட்ட பேசிடலாம். இவங்க 4 பேரும் தீர்க்க முடியலன்னா, ஆனா நான் சொன்ன அந்த முதல்நிலை நிர்வாகியை தீர்க்கக்கூடிய பிரச்சனை தான் அது. ஏற்கனவே திட்டம் இருக்கு, அதை ப்ராப்பரான முறையில் அணுகுனீங்கன்னா தீர்ந்துரும்க்கா. அதுக்கு உங்களுக்கு உதவி தேவைப்பட்டா திரும்ப உங்க பக்கத்துல இருக்காங்க எங்க சிங்கப்பெண்கள், அணுகுங்க, வழிமுறை சொல்லுவாங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் போய் தேடுங்க, அங்கேயும் இருக்கு எங்க அலுவலகம், அங்கேயும் இருக்கிறாங்க எங்க எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள். நீங்க அணுகுங்க, கண்டிப்பா நடக்கும். வழி தெரியலாம் சொல்லுங்க, வழி காட்டுவாங்க. வேற யார் பாக்கி? சோ யாருன்னா இங்க நின்னா தானே தெரியும். ஒரே நிமிஷம், நான் உன்னையோட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், நான் அதை சொல்ல முடியல. இப்போது ஒரே ஒரு குட்டி கதை மட்டும் சொல்கிறேன். மாற்ற வரலன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்காக நடந்த ஒரு பர்சனலான ஒரு மாற்றம் மட்டும் சொல்கிறேன். ஒரு 2020 நான் மக்கள் இயக்கத்துலேருந்து ஒரு பையன் வேலை பார்த்துட்ருக்கானா, சரிங்களா? மக்கள் இயக்கத்துலேருந்து இருந்தான், எல்லாமே பண்ணான், படித்தான், சென்னைக்கு வேலைக்கு போக ஆரம்பித்தானா. அவன் இடையில ஒரு சின்ன பிரச்சனைன்னு அந்த தீயசக்தி திமுக ஆட்சியில் கவுன்சிலராக இருக்க அந்த ஆள்கிட்ட போய் சொன்னான். ஆனால் அந்த விஷயம் நடக்கலை. அதுக்கப்புறம் அவன் என்ன முடிவு பண்ணான்னா,
இதுக்கு மாற்றம் வரணும்னா நம்ம இறங்கி வேலை பார்க்கணும். அப்போ தான் தளபதி கட்சி ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் நான் ஒரு பையன் நான் சென்னைக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தவன் திடீர்னு அங்கேருந்து ஒரு ஃபோன் கால், நீங்கள் வா தம்பி உனக்கு இங்கே ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு எங்கேருந்து கூப்பிட்டாங்கன்னா மாவட்டத்துலேருந்து ஒரு இது சொல்லி கூப்பிட்டாங்க. அது என்னென்ன எங்கேருந்து வந்து ஃபோன் கால்னால் நம்ம துணை செயலாளர் அண்ணன் குட்புதீன் இருக்கார்ல, அண்ணன் தான் கூப்பிட்டாருங்க. கூப்பிட்டு என்ன சொன்னார்னா, உன் வார்டுக்கு உனக்கு ஒரு இது பண்ணி தரோம் தம்பி, நீ அங்கே இருந்து பாருன்னு சொன்னாங்க. என்ன ஏதுன்னு கேட்கல. அந்த பையன் சரின்னு சொல்லிட்டு வேலை பார்த்துட்டு இருந்தவன் 30,000 சம்பளத்தெல்லாம் விட்டுட்டு இங்கிட்டு வந்துட்டான். வந்து இங்கே இருந்து அடிப்படையிலேருந்து வேலை பார்த்துட்டு இருந்தவன் இப்போது அங்கே வந்து எங்கள் ஏரியா பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து எல்லாமே இந்த ஏரியா தான். அந்த ஜாதி பேரை சொல்ல விரும்பலை. அந்த ஃபுல்லாக அந்த ஏரியாக்காரங்க தான் மோஸ்ட்லி அவங்க தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. வெளியூர்லேருந்து இங்கே இப்போ பஞ்சமலைக்கு வந்த பசங்க இப்போ இவ்வளோ தூரம் வளர்ந்து நிற்கிறாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் தளபதி மட்டும்தான். இப்போது அந்த வார்டுக்குள்ளே அவன் என்ன சொன்னாலும் நடக்குது. அதுக்கு திமுகவில் இருந்து இப்போ இருக்கிற பீரியடில் இருக்க அந்த எம்எல்ஏ கவுன்சிலர் வந்து போட்டி போட்டு வேலை செய்கிறான். இதுக்கு முன்னாடி அவன் எந்த வேலையுமே செய்யாதவன் இப்போ போட்டி போட்டு வேலை செய்கிறான். அதுக்கு எல்லாத்துக்கும் மாற்றம் கொண்டு வந்து அந்த தளபதி தான். இவரில் வேற சொல்லிட்டு இருந்தது யாரை பற்றியும் என்னை பற்றி தான். நான் அந்த ஏரியா வார்டு செயலாளராக இருக்கேன். சரிங்களா, எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த எங்கள் அண்ணன் குட்புதீன் அண்ணனுக்கும் எங்கள் அரசியல் ஆசான் அண்ணன் புஷ்யானந்தன் அண்ணனுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த நன்றிகளை கொண்டு போய் என்ன சேர்க்கறது என் வேலை. வேற யாராவது பாக்கி இருக்கீங்களா? அவங்க கொடுங்க, அவங்களுக்கு அந்த ஒரே ஒரு கேள்வி லாஸ்ட்டாக. அவங்களா? கொடுங்க அவங்ககிட்ட. சொல்லுங்கக்கா, மைக் இருக்கா அக்கா கிட்ட? நான் ஊருக்கு போகிறதா திருப்பூர்லேயே வச்சுப்பீங்களான்னு தெரியலையே. அவங்க அடுத்து அக்கா உங்களோட கடைசி. ஆனால் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கிறேன். கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து இப்போது யூனிஃபார்ம் வந்து கொடுக்குறாங்கல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அனுப்பர்பாளையத்துலேருந்து வரேன், மாணவரணியில் தான் இருக்கேன். அனுப்பர்பாளையத்துலேருந்து வரேன். அங்கே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா மண்டேமு ஃப்ரைடேம் வந்து ஒரு யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க, கலர் யூனிஃபார்ம். அது வந்து கவர்மெண்ட் மூலியமாக கொடுக்குற யூனிஃபார்மா இல்லை அவங்களா வந்து ஓனாக பண்ணி கொடுக்குறதான்னு ஒரு டவுட்டு. இல்லை, அது அரசாங்கத்தோட ஸ்கீம் இருக்கு. அந்த ஸ்கீமை இன்னும் விஸ்தரிக்கிறதுக்கு வேலை நடந்துகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் 8வது வரணும்னு நாங்கள் வேண்டிகிட்டு இருக்கோம். சரி, ஓகே. சரியாச்சுன்னா 12வது வரைக்கும் கொடுக்குறது அரசாங்கம். அது 700 ரூபா அமௌண்ட் வாங்குறாங்க எல்லா குழந்தைங்கிட்டையும். இருக்கிறவங்க கொடுப்பாங்க, இல்லாதவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க எங்ககிட்டயே வந்து இந்த மாதிரி எங்களால் கொடுக்க முடியல, கம்பல் பண்ணுறாங்க ஸ்கூலில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து ப்ராப்பரான ஸ்கீமான்னு செக் பண்ணுங்க. சரி, தப்பா இருந்தா கம்ப்ளைண்ட் போடும். சரி, கம்ப்ளைண்ட் நாளைக்கே போய் நான் கேட்குறேங்க. சரிங்களா? அந்த அக்கா கிட்ட மைக் பாஸ் பண்ணுங்க. இன்னொரு மைக் இல்லையா? அப்புறம் இன்னொன்னே ஒன்று, இப்போ நீங்கள் ரேஷன் கடை பற்றி சொன்னீங்க. இப்போ அதே மாதிரி ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி வந்து ஒரு பாட்டி வயசானவங்க ரேஷன் கடைக்கு போயிருக்காங்க. எங்கள் வார்டுக்குள்ளே தான் இருக்குது, 10ஆம் வார்டுக்குள்ளே. அவங்க வந்து 5 கிலோ போட வேண்டிய கோதுமையை வந்து 8 கிலோ தான் போட்டிருக்காங்க. அவங்க போய் கடையில் வச்சு பார்த்துருக்காங்க. அப்புறம் வந்து நாங்கள் அந்த ஏரியாக்குள்ளே பகுதியில் இருக்கிறங்காட்டி எங்கள்கிட்ட கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி போட்டிருக்காங்க, எனக்கு தெரியல தம்பி, நீங்கள் போய் கேளுங்க அப்படின்னு எங்களை எல்லாத்தையும் சொன்னாங்க. நாங்கள் போய் 3 பேர் போய் கேட்டோம். அவங்க என்ன பதில் கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட்டு அது என்னது வெயிட் மிஷின் வந்து அப்படி தான் காட்டும் அப்படின்னு அவர் சொன்னார் உள்ளே இருக்கிறவர். நான் இருந்துட்டு கேட்டேன், எந்த கவர்மெண்ட்டும் உங்களுக்கு இந்த மிஷின் கொடுத்தாங்க? வீடியோ இருக்குது எங்கே கேட்டீங்க, எந்த கவர்மெண்ட்டும் உங்களுக்கு வந்து இந்த மிஷினை கொடுத்தாங்க அப்படின்னு அவர் கேட்டார். நான் கேட்டேன் அவர்கிட்ட. அவர் இருந்துட்டு சொன்னார், இல்லை அதெல்லாம் இல்லை, நாங்கள் வேஸ்டேஜ் ஆகுது எங்களுக்கு, அதனால நாங்கள் இப்படி கணக்கு காட்டுறோம். நான் இருந்துட்டு சொன்னேன், வேஸ்டேஜ் ஆகுதுல்ல, உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்லேருந்து வந்து இறக்குறவங்ககிட்ட அதை கேளுங்க, இல்லை நீங்கள் சொல்லுங்கள். அவங்க வந்து இது ஒரு எப்படி சொல்றாங்கன்னா, அவங்க இறக்கும்போது எங்களுக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இல்லை ஒன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சிருச்சு, எனக்கு பிரச்சனை புரிஞ்சிருச்சு. நீங்கள் போய் கேட்கக்கூடாது, நீங்க எம்எல்ஏ கிடையாது. இல்ல அவங்க நீங்க கேட்க கூடாது. அதான் சொல்றேன், உங்களுக்கு நான் பதில் சொல்றேன். உங்களுக்கு ஒரு எம்எல்ஏ இருக்காரு, அந்த எம்எல்ஏ தான் உங்க தலைவர். நீங்க அவர்ட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. இப்போ வரைக்கும் அவங்க வார்டுக்குள்ளே வரலீங்களா எம்எல்ஏ? நீங்க போய் பாருங்கன்ற. உங்களுக்கு பக்கத்துல ஒரு மாவட்ட அமைச்சர் இருப்பாரு, நீங்க தாவேக்கான்றதால சொல்றேன். சரி, ஓகே. அதை நீங்க செய்யக்கூடாது. நீங்க போய் கேளுங்க, முறையா அதுக்கான கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணுங்க. அதுக்கான தாவேக்க அரசு தீர்வு கொடுக்கும். நீங்க போய் கேட்டீங்கன்னா அது தவறா போயிடும். சரி, ஓகே. செய்யக்கூடாது. அது தாவேக்க அரசு இந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மட்டும் அந்த இது மட்டும் அது புரிஞ்சிருச்சு. அந்த ஸ்கீம் தான் நீங்க செக் பண்ணுங்க. சரி, ஓகே. அப்புறம் தான் எனக்கு கம்ப்ளைண்ட் ஃபார்வர்ட் பண்ணுங்க. அக்காக்கு மைக் கொடுங்க. அந்த மைக் இங்கே ஃபார்வர்ட் பண்ணுங்க. அந்த மைக் முன்னாடி கொடுங்க. இந்த அக்கா கேட்கல, மைக் ஆஃப்ல இருக்கு. அண்ணா சொல்லுங்க. மாற்றம் வேணும்னு கேட்டாங்க. இந்த வருஷம் கொடுத்த யூனிஃபார்ம் பிரைவேட் ஸ்கூல்ல விட சூப்பரா இருக்கு, போட்டு நல்லா ஜம்முன்னு போக அப்படிங்கிறாங்கண்ணா. இதை விட மாற்றம் என்னன்னா வேணும்? தளபதி இருக்கும்போது குழந்தைங்க மனசுல இப்பயே வந்துருச்சுன்னா, எங்க மாமா எங்க கிட்ட கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டே வராரு. இப்ப சொன்னதை எத்தனை கவர்மெண்ட் நிறைவேற்றுச்சு, எங்க மாமா வந்தோன்னே நிறைவேற்றிட்டாரு. நான் தைரியமா என் மாமா முன்னாடி போய் நின்று நான் அந்த பரிசு வாங்க 10வது பாஸ் ஆகி எங்க மாமாட்ட நான் கையில போய் பரிசு வாங்குவோம் பாரு அப்படின்னு என்கிட்ட சொல்லுது. இதை விட சூப்பரா ஒரு மாற்றம் வேணும்னு எதுவுமே இல்லைங்க. எங்க அண்ணன் இருக்கிற வரைக்கும் நாங்களா தைரியமா இருக்கலாம். பெண்களுக்கு தான்
முன்னுரிமை கொடுத்துட்டு இருக்காரு. பெண்கள் பெண்கள் அவ்வளோ ஆனந்தமா சொல்றாங்க. எங்க அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் எத்தனை நல்லது நடந்துட்டு இருக்கு தெரியுங்களா? எங்க அண்ணன் பெருமையா சொல்றாங்க. அதுல நானும் ஒருத்தினா. இந்த வாய்ப்புகள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். ஆக்சுவலி இது மீட்டிங் வந்து என்ன பிளான்ல பண்றோம்னா, ஒரு ஆட்சி அமையணும்னா 51% பேர் எம்எல்ஏ ஆனா போதும். கிட்டத்தட்ட தமிழகத்தோட வரலாறுல ஒரு 35-36% ஓட்டு வாங்கினாலே போதும். ஆனால் 1% கூட ஒரு பிரச்சனையோடு இருந்துடக்கூடாது. 100% நிம்மதியாக சந்தோஷமாக அரசாங்கத்தோட ஒன்றா இருக்கணுன்றதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு முயற்சி. இது இன்னைக்கு வெறும் ஆரம்பம். பிள்ளையார் சொல்லி தான் போட்டிருக்கோம். இது காலம் ஃபுல்லாக தொடரும். எனக்கு அப்புறம் என் தம்பிங்க, அவங்களுக்கு அப்புறம் அவங்க தம்பிங்க, காலம் பூரா அரசாங்கமும் மக்களும் ஒன்றிணைந்து இருப்பாங்க. யாராவது ஒருத்தருக்கு எங்கேயாவது வருத்தம் இருந்தா அதுவும் சரி செய்யப்படும். கான்ஃபிடென்ட்டாக இருங்க. கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை, இந்த வார்த்தையை சொன்னால் எனக்கு தூக்கம் வராது. யாரு ஒருத்தன் பேரை சொன்னா ஒட்டுமொத்த நல்லவங்க வயிற்றுலையும் பாலை வாத்த மாதிரி இருக்கோ அவன் நல்லவன். அந்த நல்லவன் பேரை சொல்லும் போதே கெட்டவங்களுக்கு அடி வயிற்றுல புளிய கரைச்சதுன்னா அந்த நல்லவன் வல்லவன். இந்த ஒட்டுமொத்த தீய சக்திகளையும் முட்டி போட்டு ஒன்னா நின்னாலும் அந்த வல்லவனை தொட்டு கூட பார்க்க முடியாட்டி அவன் தான் தலைவன். அந்த தலைவன் பின்னாடி தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகமும் இருக்கு. இது ஜென் ஒய். நான் 90s கிட், அதனால ஜென் ஒய். என் பக்கத்தில் நிற்கிற நிறைய ஜென் ஜி, 2025 வரைக்கும் பிறந்தது ஜென் ஆல்பா. இன்னைக்கு தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தோட பிறக்குதுங்கல்ல, அந்த குட்டீஸ் ஜென் பீட்டா. இதுக்கு மொத்தமா இந்த ஓட்டு எல்லாமே தாவேக்கா ஓட்டு. எழுதி வச்சுக்கோங்க. இது 1.25 கோடி ஓட்டு கிடையாது. ஒரு நாள் ஒட்டுமொத்த ஓட்டா மாறும். கான்பிடென்ட்டா இருங்க. இன்னைக்கு தமிழகம், ஒரு நாள் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் நம்பிக்கையா மாறுவோம். வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.